கிறிஸ்தவரை வந்து இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, விஜய் கிறிஸ்தவர், அதனால கிறிஸ்தவர்கள் ஆதரவு அப்படின்னு. அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் இந்துக்கள், எல்லாரும் பிஜேபிக்கு ஆதரவா? அது என்னங்க பைத்தியகாரத்தனமான சிந்தனைன்னு எனக்கு புரியல. அப்படி கிடையாதுங்க. சரி, இந்த நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தாங்க படித்தேன். என்னோட 11th வரைக்கும் டிடிடிஏ. ஃபர்ஸ்ட் முதல்ல ஆரம்ப பள்ளி இஸ்லாமிக் ஸ்கூல், அப்புறம் கிறிஸ்தவ ஸ்கூல். கிறிஸ்டியன் எந்த காலத்துலையுமே வந்து அவங்களோட யங் குரூப்பு டோட்டலாக வேறங்க. அதாவது இளம் வயதில் இருக்கிற கிறிஸ்தவ இளைஞர்களோ கிறிஸ்தவ யுவதிகளோ அவங்கவுங்க சொந்த சிந்தனைகளை ஓட்டு போடுறவங்க தான். விஜய்க்கும் அவங்க கொஞ்சம் ஆதரவு இருக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. சொந்த சிந்தனையை தாண்டி ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிற இல்ல 45 வயசுக்கு மேல இருக்கிற கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ரெகுலரா சண்டே சர்ச்சுக்கு போற இந்த இளைய குரூப்ல எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா 45 வயசுக்கு மேல நிறைய பேர் போறாங்க, பெரும்பாலும் போறாங்க. இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து சர்ச்சோட அந்த ஹெட்ல யாரு இருந்து அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அதை உள்வாங்குறாங்க. திமுகவுக்கு எதிரான கருத்து கூட இருக்கும், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் விஜய்க்கு ஆதரவானங்கிற பிம்பம் தப்பு. ரியாலிட்டியா அவங்க லைஃப்ல பார்க்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரியான ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ளதான் அவங்க முடிவெடுக்கிற சூழலுக்கு வந்துருவாங்க. அப்படிதாங்க வரும். என்ன சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா வந்து அது யுனைடடா எப்போதுமே இருந்தது இல்ல. இஸ்லாமிய ஓட்டு வங்கியோட ஒரு சிந்தனை என்னன்னா ஆன்டி பிஜேபிங்கிறது அவங்க சிந்தனை. அது கூட கொஞ்சம் யுனைடடா இருக்குங்க. அப்ப அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கியில இருந்து விஜய் அது திமுக ஓட்டு வங்கியா இருக்கு, விஜய் பெரும்பகுதியை பிரிச்சு எடுக்கணும்னு வைங்க அப்படின்னா இப்ப பிஜேபியை கண்ணாபின்னு திட்டிருக்கணும். அவரு திட்டல. குறைந்தபட்சம் திருப்பரங்குன்ற மேட்டர்லயாவது அவர் ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். குறைஞ்சபட்சம் திருப்பரங்குன்ற மேட்டர்லயாவது ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப சென்சார் மேட்டர்ல ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். ஒண்ணுமே இல்லை.